Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 11th and 12th biology, botany and zoology அதாவது biology students, pure science students பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 2 நாள்லேருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது, அதாவது ப்ராக்டிக்கல் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கலில் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எது எதெல்லாமே ப்ராக்டிகல்ஸ்க்கு வந்து படிக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு வந்து தியரிக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே எக்ஸாம்ஸ்க்கு ப்ராக்டிக்கலுக்கு வந்து படிக்கிறப்ப மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா அது நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க பாட்னி அண்ட் சுவாலஜியில். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக அந்த கொஷின்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு சொல்ல போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th நிறையா சொல்லலாம். 12th பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்னியில் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் இருக்கும். போத் பயோ பாட்னி அண்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 பேருக்குமே சேம். நம்ம வந்து ஆன்சர் படிச்சிருப்போம், டிஎஸ் ஆஃப் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதுக்கடுத்து சூழின் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் சரிங்களா, டிஎஸ் ஆஃப் ஆர் எல்எஸ் ஆஃப் ஓவியூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கடுத்து எம்பிரியோட ஸ்ட்ரக்சர் சரிங்களா, கருப்பை, இதெல்லாமே என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேரியில் இருக்கு, பிளஸ் வந்து ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இதை படிக்கிறப்ப நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த சூழலோட அமைப்பு என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதே போல பயோசுவாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அங்க வந்து ஸ்பெர்ம் செல்லு பிளஸ் வந்து எக் செல் இதெல்லாமே இருக்கு சரிங்களா, ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இது எல்லாமே இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து அண்ட செல்லின் அமைப்பை படமறிந்து பாவம் குறி இந்த மாதிரி 3 மார்க்ஸ்ல என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் கொஸ்டின்ஸா அப்படின்னு சொல்லி கிடையாது. அதே போல லாஸ்ட் யூனிட் வந்தோம் அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். 10 விழுக்காடு விதி இருக்கு, அதுக்கடுத்து ஜெனட்டிக் மேப் இது எல்லாமே இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் பாட்னில அந்த சோதனைகள், அது மட்டும் தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க், அது மட்டும் தான் எக்ஸாம்ஸ்ல வந்து வராது. மற்ற எல்லாமே நீங்க எது எது ப்ராக்டிக்கல் வந்து படிக்கிறீங்களோ அது எல்லாமே நமக்கு வந்து என்ன வரும், தியரியில வரும். அதே போலதான் 11th சரிங்களா, 11th குறிப்பா பியூர் சயின்ஸ் பாட்னியா இருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பியூர் சயின்ஸுக்கு மட்டும் இல்லை பயாலஜியும் கேட்குறாங்க. ஸோ ஃபேமிலி ஷார்ட் நோட்டாவே நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் கைடில் இருக்கு. நம்ம புத்தகத்திலே பேக் சைடு கொடுத்துருக்காங்க ப்ராக்டிக்கல் நோட்ஸு. ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிறத படிக்க முடியலனாலும் அந்த கைடில் இருக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, நல்லா படிச்சுங்க. ஸோ ஃபேமிலி நம்ம கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆல்கே பாக்டீரியா பற்றியான நோட்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப்பு நமக்கு வந்து தெரியலும் இருக்குது, ப்ராக்டிக்கல் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வில் ஆக்சினோமீட்ரு, அதுக்கடுத்து ஃபோட்டோமீட்ரு, இது எல்லாமே நமக்கு வந்து என்ன இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது, ப்ளஸ் வந்து தெரியல இருக்குது. அதே மாதிரி சுவாலஜி படிக்கிறப்ப எக்கனாமிக் சுவாலஜி, அதுக்கடுத்து அந்த மூட்டுகளோட டைப்ஸு, அதுக்கடுத்து டிசீஸ் ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க, பிளட் குரூப்பிங்கை பற்றி கொடுத்துருப்பாங்க, திசுக்களை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ்க்கும் உண்டு, ப்ளஸ் வந்து தேரிக்கும் உண்டு. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா நிச்சயமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்லது 15 அல்லது 20 மார்க்ஸ், பியூர் சயின்ஸ்னா 20க்கு மேலே கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜி 2 சப்ஜெக்ட்டுமே சொல்லும்போது ஸோ டயக்ராம் பேஸ்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸு, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எது எது இருக்கோ அது எல்லாமே நல்லா என்ன பண்ணிக்கங்க, படிச்சுங்க. ஏன்னா இப்போ படிக்கிறது நமக்கு வந்து பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டல்லாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல் நோட்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சரை பற்றி எழுதுறோம் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் கம்மியாக இருக்குன்னா இது கூட எழுதலாம். நமக்கு வந்து PBR 322 எக்ஸாம்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இங்கேயும் நமக்கு வந்து என்ன இருக்குது, PBR 322 பற்றி நிறையா இருக்குது. ஸோ அதனால் ப்ராக்டிக்கலுக்கு வந்து படிக்கும்போது நீங்கள் தேரிக்கு படிக்கிறதா நினச்சி படிச்சிங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக ஒரு 15லேருந்து 20 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. மினிமம் ஒரு 10 மார்க்ஸ் அளவுக்காவது உண்டு சரிங்களா. பாட்னி அண்ட் சுவாலஜி 2 கம்பேர் பண்ணும்போது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 10, பியூர் சயின்ஸுக்கு தனித்தனியாக சொல்லும்போது 20, அதுக்கு மேலேயே கூட நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்ச கொஷின். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே கேட்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்கும். அதனால அது எல்லாமே மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ மற்ற சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சப்ஜெக்ட் தான் அதிகமாக தியரிக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. மற்ற சப்ஜெக்ட்ல அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் டவுட். ஸோ கெமிஸ்ட்ரியில் சால்ட் அனலைஸ் இதெல்லாமே நமக்கு வந்து தெரியல, வரது கிடையாது. அதே மாதிரி பிசிக்ஸ்ல ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் வேணா நமக்கு வந்து
தேரியில் வரும். ஒரு சில இது வந்து வரது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ ஃபார்மலாக இது எல்லாமே தேரிக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் 100% பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயாலஜியில், பாட்னி அண்ட் சுவாலஜியில் ப்ராக்டிகல்ஸ்க்கு என்னென்ன படிப்போமோ அது எல்லாமே தேரிக்கும் படிப்போம். ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஷின் இதுதான் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச கொஷின்ஸை நம்ம மிஸ் பண்ண வேணாம். நம்ம வந்து ப்ராக்டிகல்ஸ்க்கு வந்து படிக்கும் போதே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தேரிக்கும் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி அந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் வந்து புரியாமல் இருந்துச்சு. இப்போ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இதுல தேரியில படிக்கிறப்ப கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாயிண்ட்ஸ் அவுட் வந்து கொஞ்சம் சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இந்த பாயிண்ட்ஸுமே கூட என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ கீ ஆன்சர்ஸ்ல ரெண்டுமே கரெக்டான கீ தான் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுங்க பாருங்க. அதே மாதிரி ப்ராக்டிகல்ஸ் வந்து எப்படி நடக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. 7லேருந்து 15 வரைக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 14 வரைக்கும், அதுக்கடுத்து 15லேருந்து 21 வரைக்கும். இன்பிட்வீன்ல எந்த நாள்ல வேணாலும் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் கொடுக்கலாம். அது காரணம் என்னன்னா உங்க ஸ்கூலுக்கு வரக்கூடிய எக்ஸ்டர்னல், உங்க ஸ்கூல்ல இருந்து வெளி ஸ்கூலுக்கு எக்ஸ்டர்னல் அவங்க ஸ்டாஃப் போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது வந்து சேஞ்சஸ் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும், இதுதான் செகண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ் நடக்கலாம், அடுத்து பயாலஜி நடக்கலாம், அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி நடக்கலாம், அடுத்து பாட்னி சுவாலஜி நடக்கலாம். எப்படி வேணாலும் ஆல்டர்னேட் வந்து பண்ணி என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அது உங்க ஸ்கூலுக்கு வர எக்ஸ்டர்னல் டேட்டை பொறுத்து. ஏன்னா அவர் வேற ஒரு அவங்க ஸ்கூல்ல வந்து ப்ராக்டிகல் நடத்துற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து நடத்துவாங்க, உங்கள் ஸ்கூல்லேருந்து வெளி ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ இந்த டேட் எல்லாமே ஆல்டர்னேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் வந்து நடக்கும். ஸோ ப்ராக்டிகலுக்கு படிக்கும்போது தியரியை மைண்டில் வச்சுட்டு படிங்க. ஸோ பயாலஜி ஈஸியாக வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடியது இந்த கண்டென்ட் எல்லாமே. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுறேங்க. நீங்கள் பயாலஜியில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க, எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.